பாவாடை கட்டிக் கொண்டிருக்கின்றாலே அழகாக இருக்கின்றாலே இந்த பெண்மணி. அயலாறு பட்டம் படித்தவர்கள் தம்பி ஆரிய தம்பி ஒரே தம்பி ஒப்பற்ற தம்பி முத்து வணங்குறேன் தம்பி. என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டும்டா. ஆமாம், அயலாடி சென்றாய், அனைத்து பட்ட படிப்பு முடித்து விட்டாய். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் பயின்ற கல்லூரியில் உடைய அன்பு தம்பிதான் முதல். உங்களை பார்த்துவிட்டேன். ஆனா நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை இங்கே அண்ணா. தாய் தந்தை இருவரையும் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு இருவரும் காசி யாத்திரை சென்று விட்டார்கள். இந்த சத்தியமலை நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டிக் கொண்டு உண்மைதானடா? நீண்ட நாளாக எண்ணிருந்த எண்ணம் என்றே நிறைவேறிக்கின்றது. அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க முடியவில்லையே என்ற மன வேதனையோடு இருக்கின்றான். அப்படியா? அப்படியா? ஆமா, நம்முடைய அரண்மனை சின்ன வயசு துள்ளி குச்சி விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று இருக்கின்றது. இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? யாரும் கொண்டாடலப்பா. 1080 ரூபாய் கட்டி இந்த பாவி நான் தான் எடுத்தாது. இந்த சிலைக்கு மதிப்பு வெறும் 1080. சிலையில் அதிக ஓட்டைகள். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓட்டை இல்லாமையா இருக்கும். இந்த அழகான சிலையை செதுக்கிய ஒளி எப்பேற்பட்ட முடியாது. அது கூர்மையான ஒளியாகத்தான் இருக்கும். அது ஒளி இருக்கிறவன் பேசணும். நீ ஒளி இல்லாத அண்ணா, இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இந்த தங்க சிலை தான்டா என் மனைவி கட்டளையிடா. அண்ணி ஐயோ தம்பி இருக்காருங்க. ஐயோ தம்பிங்க. வட புழு பண்ணலாம். அது அண்ணன் அண்ணியும் பண்றாங்களே இப்பதான் பண்ணலாம். ஏய் என்னடி பேசுற அக்கா? சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா விளையாட்டுலாம் வரலாம். யார் அப்பா யார் அம்மா? சொல்றேன். அண்ணியா? இப்படி அழகு தேவதை எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜன்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். குடும்பத்தில் குத்து விளக்கடா என் மனைவி. நலமோடு இருக்க வேண்டும். பத்னியடா பத்திரியின் மறு பெருவீரா என் மனைவி. பத்திரியும் இந்த பூழ மத்தில காயில கணக்கு எடுத்தா தான் தெரியும். போய் சொல்லலாமா? கொட்டா விட்டு வெளியே போலடா. சரிடா, உங்களை பார்த்து விட்டேன், அண்ணியை பார்த்து விட்டேன். நம்முடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி எங்கே? பொம்பளை நோயா இன்ஸ்டால்மெண்ட்ல 1000 தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி எங்கே என்று கேட்டது பாவி. நீ அது மைத்துனரே என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க? சொல்லுங்க. முத்தழகி இருக்கல்ல என் தங்கச்சி, அவ பாடசாலையில பயிலும் பொழுது அவ பாடசாலையிலே ஏதோ ஒரு பையனை அவ கூட்டிக்கிட்டு ஓடிட்டா. தங்கச்சி வெளியே எடுத்துட்டு போனதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? அன்னை கூறுவது அனைத்து உண்மையா? தம்பி அண்ணா, தம்பி இந்த பத்து தெய்வம் அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியமாடா. நான் நினைக்க மாட்டேன். இந்த பால் சத்தியமா உண்மைப்பா. இது யாரு பெத்த பிள்ளையோ? வரவங்க போறவங்களா சத்தியம் பண்றாங்களே. இன்னைக்கு இருக்குமா இல்ல இன்னையோட போயிடுமா தெரியல. எங்க விட அவன் மீது பாசத்தை காட்டி அன்போடு வளர்த்தவன் நீங்கள் தான். இப்படிப்பட்ட அன்பு அண்ணனுக்கு துரோகத்தை செய்து விட்டாலே படுபாவி. நான் மட்டும் நாட்டில் இருந்திருந்தா
அவளை வெட்டி கூட போட்டு ஆமா, வெளிநாட்டுல அவர் போய் எரிக்காடு வச்சு போவோம். தவறு செய்தவள் தானே தண்டனை அனுபவித்து நாட்டை விட்டே ஓடிவிட்டாள். இருந்தாலும் என் தம்பியாக நீ வந்து விட்டாய். அன்பு தம்பி நான் இருக்கும்போது இனிமேல் நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை அவளை இருக்கிறது? பத்தி யோசிக்காதீங்க. என்ன சத்தம்? ஏதோ பேரு என்ன சத்தம்? போச்சே போச்சே. குடிமக்கள் எல்லாம் ஆ, நாட்டை விட்டு போகிறார்கள். என்ன காரணம்? காட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள் போட்டு அதாவது செய்கிறார்கள். பயிர்களை நாசம் செய்கின்றது. அழைத்து செல்ல வேண்டும். காலையில் செல்ல வேண்டும், உங்களை வேட்டையாட வேண்டும். தர்மை வேட்டையாகவே கானக சென்று கொடிய மிருக வேட்டையாட நீங்கள் செல்வதா சரியான நாட்டு கோருங்க. கானக சென்று கொடிய மிருக வேட்டையாடி உடனே நாடு திரும்புகின்றேன். வேண்டாம் தம்பி, அயல் நாடு சென்றிருக்கிறாய், பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். உன் உடல் அயற்சியாக இருக்கும். அதனால் நீ அரண்மனையில் ஓய்வு பெற வேண்டும். நானும் அமைச்சர் புறப்படுகின்றோம். இல்லைங்க, அது மட்டும் கிடையாது. நீங்க காணக போறீங்க, வரும்போது அழகான ஒரு மயில் குட்டி கொண்டு வாங்க. நான் தெரிந்ததே கிடையாது. இன்ஜினை கலப்புறாங்க இப்போதான். சீ, வாயை மூடு. போய் வா, துறைக்கு போய் வா. பயத்துலவே, இதுல இருக்கீங்க. ஆமா நீ உங்களுக்கு வச்சாரி, ஓடி வாங்க. வாங்க வாங்க சுவையான உணவை என் வாழ்நாளில் உண்ணதே கிடையாது. அப்படியா? என்ன சுவை, என்ன சுவை. ஆகட்டும், வாங்க. ஏய், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் சீ, எழுந்து வாங்க. வராம பொட்டியாராயிட்டு போறான். அண்ணே உண்டா மழைக்கு தொண்டனுக்கு உண்டு. நான் படுக்க போறேன். வயிற்றுலவே, இங்க வாங்க. உள்ள இடம் இல்ல, இப்ப எல்லாம் படுத்துக்கிறாங்க. வெளியே போடி. சொல்லுங்க அண்ணே. வயிற்றுலவே, இங்க பாருங்க. என்ன உங்களுடைய அம்மா நினைத்து சற்று நேரம் என்னுடைய மடி மீது தலை வைத்து உறங்குங்களேன். என்னப்பா என்னப்பா அண்ணி மடி மீது படுத்து உறங்குவதா? அம்மா மாதிரிடா அண்ணி. நான் வளர்ந்து பெரியவனா ஆயிட்டுடா. என்னப்பா என்னன்ற அப்ப மடி மீது படுக்கலாம். 4 சவுத்து உள்ள நடக்கத்துல சொல்லக்கூடாது. படு. டேய் என்னடா தப்பு தப்பா பேசுற? தப்பு இல்லப்பா, வெளிநாடு போனீங்க. டேய் அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. யாரு மைத்திர பிள்ளை யாரு? பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்கணும். எங்க அண்ணி யாரு? அம்மாவுக்கு சமண்டா. நான் உன்ன வேலைக்கு முடிச்சா வயிற்றுலவே, கொஞ்சம் நகர்ந்து படுங்க. சொல்லுங்க அண்ணி. உட்கார் அக்கா. என்னத்துக்கடி உக்காரு இந்த குழுல ஆண்டி என்ன பண்றீங்க? எப்ப ஜிப்பு அவுத்துட்டா காத்து ஓட்டமா படுப்பா. சொம்மாடா. பண்றாண்டியா? எனக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும்டா. எங்க அம்மா கூட சின்ன வயசுல குட்டி குட்டி கதைலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு. உங்க அம்மா சொன்ன காக்கா இந்த முடி என்னடா சொல்லுங்க அண்ணி. கதை சொல்றதுக்கு முன்பாக